ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பங்குனி உத்திரமாச்சா. ஊரில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பங்குனி உத்திரம் வந்து எனக்கு கால் முடியாதனால இந்த கனவுல காயாண்டதால் நின்றுக்கிட்டு பறிக்கவே முடியல. இந்த ஒரு பூவை 10 நாள் இன்றைக்கி 20 நாள் ஆச்சு செடியில் பூ பறித்து நிறைய பூ கொட்டி போச்சு. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் எப்படியாவது பறித்து அந்த பாப்பாவுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு பறிச்சாங்க. இந்த பையன் வந்து என் கூட தோட்டத்தில் விளாண்டுட்டு அசந்து தூங்குறான். இவன் இன்றைக்கி தான் பகலில் தூங்குறான். ரெண்டாவது அவன் சிக்கன் மம்மு கேட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், பூ கட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா இருக்கா இந்த பூ? அதாவது தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் பூத்து இதை பார்க்குறது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் தானுங்களே ஃப்ரெண்ட்ஸ். பூ இப்படி நெருக்கமாக கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? நெருக்கமாக கட்டியிருக்கேன். என் தங்கச்சிக்காக பூ கட்டியிருக்கேன் இன்றைக்கி. நல்லா இருக்கா? இது வந்து ஐயனாருக்கு, ஆனக்காட்டானுக்கு. இந்த பையன் இங்கே தான் படுத்துருந்தான். நான் தொந்தரவு பண்ணுறேன்னா சொல்கிறானா பாடுறேன்னா. அங்கே பாருங்க, அங்கே வந்து அந்த கழுவிட்டு பட்டுக்கிட்டான். இனிமேல் அந்த கழுவியே எல்லாம் வாங்கி தரட்டும், பார்த்துருவோம் நம்ம. இவன் சாமர்த்தியத்தை நம்ம பார்க்குறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இவன் தான் என் குலதெய்வம், ஆனக்காட்டு ஐயனார். நலவாசப்படிக்கு பக்கத்தில் இவரை வந்து நான் வச்சுருக்கேன் என் மன திருப்திக்கு. துஷ்ட சக்திகள் உள்ளே வரக்கூடாது, கெட்ட எண்ணத்தோட என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை போல் வச்சுருக்கேன். இந்த தெய்வம் ஆனால் உண்மையிலேயே நல்லா எனக்கு நடமாட்டம் தெரியுது, காட்டுது, கெட்டவங்களை தாக்கிறதெல்லாம் காட்டுது எனக்கு. இங்கே பாருங்கள், இதான் என் தங்கச்சி படம். அப்போ நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தங்கச்சிக்கு நேரமாக பூ வச்சுட்டேன். 1998 தன்னோட 22 வயசில் ரெட்டை பிள்ளைங்க, நானும் இவங்களும். அதான் அவங்க